வேலைக்கு செல்லும் பெண்களை கொச்சையாக பேசும் சவுக்கு சங்கர் ஒரு புறம்போக்கு என்று பெரியாரிய சிந்தனையாளர் சுந்தரவள்ளி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். நேத்து சந்தியா ராஜகோபால்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? சன் டிவில நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. நியூஸ்ல வாசிக்கிறவங்க. அவங்க தான் டாப் 10 சினிமாவை தொகுத்து கொடுத்தாங்க. நிறைய வேலை பார்ப்பாங்க. அவங்கள நீங்க பாத்திருப்பீங்க. அந்த அம்மா நேத்து சவுக்கு சங்கர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்க படத்தை போட்டு அவங்கள பத்தி ஆபாசமா எழுதுனவர் தான் இந்த சவுக்கு சங்கர் என்கிற ஒரு புறம்போக்கு. அப்ப வேலைக்கு பார்க்கலாம். அப்ப கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மகாலட்சுமி என்கிற இதே சன் டிவில வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேலை பார்க்கிற பெண்களை பூரா ஆபாசமா இவன் எழுதிட்டே தெரியும். இது இவருடைய தொடர் பழக்கமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை நீதிமன்றம் இவரை பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லிச்சு. எதுக்கு தெரியுமா? நீதிபதிகள் இருக்குங்களா, மாவட்ட நீதிபதிகள்லாம் அவங்களாம் அழகான விதவை பெண்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்களாம். வேலைக்கு எடுத்துக்கிட்டு வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கும் போது அந்த பொண்களை வர சொல்லி அவங்கள பாலியெல்லாம் வச்சுக்கிறாங்களாம். அவங்களோட இருந்துக்கிறாங்களாம். புரியுது இல்ல நான் சொல்றது? உங்களுக்கு புரியணும்ல. அவங்கள பாலியெல்லாம் வச்சுக்கிறாங்களா அழகான விதவை பெண்களை. எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய கேவலமான சொல்லாடல், எவ்வளவு பெரிய தரிகட்டத்தனம், நெறிகட்டத்தனம். ஒரு பொம்மளை பிள்ளை விதவையாச்சுன்னா, ஒரு பொம்மளை பிள்ளை கணவனை இழந்துச்சுன்னா, தான் பிள்ளை குட்டிகளை வளர்க்கறதுக்காக உழைச்சு 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 ஓடா தெரிஞ்சு போற தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துகிட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.